சென்னையில் உணவு திருவிழா. அதுவும் 21, 22, 23, 24 என 4 தினங்கள் சென்னை பெசன்ட் நகர் பீச்சில் கடற்கரையில் உணவு திருவிழா. கிட்டத்தட்ட 60 ஊர்களில் இருந்து 60 ஸ்டால். விதவிதமான உணவுக்கு பிரியர்கள், உணவு பிரியர்கள், ரசிகர்கள் வந்து உணவு திருவிழாவில் கலந்து கொண்டு ஒரு பிடி பிடிக்கலாம். சைவம், அசைவம், தின்பண்டங்கள், சிறுவர்களுக்கான உணவுப் பொருட்கள் என 6லிருந்து 60 வரை உள்ள அனைவருக்கும் இந்த உணவு திருவிழாவில் ஒரு பிடிபிடிக்க ஒரு அரிய வாய்ப்பு. இதோ பாருங்கள், உணவு திருவிழா கடற்கரையில் 60 கடைகள், 60 ஊரில் 60 வகையான உணவுகள். இதோ பாருங்கள், நாம் முதல் கடையாக யாழ் தூத்துக்குடி. இங்கு பல வகையான சைவம், அசைவ உணவுகள் கடை. விலையோ மலிவு, தரமானவை. குடிக்க தண்ணீர் வசதி உட்பட கை கழுவும் இடம் வசதி வர அனைத்து வசதிகளுடன் இந்த உணவு திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் 23, 24 2 தினங்கள். இன்று இரவு தினசரி காலை 10 மணி முதல் இரவு 10, 11 மணி வரை நடைபெறுகிறது. இதோ பாருங்கள் சார். இது வந்து காமிக்கணுங்களா? இது இந்த நீலகிரி ஸ்பெஷல் குருமா. சும்மா அப்படியே சாப்பிட வேண்டியது தான். காரச்சாரமாக சும்மா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இது ஊட்டி பணியாரம், அதாவது எங்களுக்கு சோத்திற்கு ஸ்பெஷலான இனிப்பு போட்டது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்படின்னா கோத்தரை அது நீங்கள் கலாச்சாரத்தை காமிச்சிட்டு. இது ரோஸ்மெரி ஜூஸு. இயற்கையாகவே அதில் மருந்து போடாமல் இயற்கையாகவே காட்டில் வெளியிற ரோஸ்மெரி இலை. இந்த இலை பார்த்துருக்கீங்களா? இது போட்டு செய்யறதா? இது தோட்டத்துல போட்டு இயற்கை செய்யறது. இதுக்கெல்லாம் மருந்து. ரோஸ்மெரி. ரோஸ்மெரி பேரு. அதுக்கு ஜூஸ் போட்டிருக்கோம். அதுல நேச்சுரலா செய்யறது போகுது. அது நம்ம இது ராகி கூழ். கூழ் நீலகிரியில கூழ்னுவாங்க. இங்க கஞ்சின்னுவாங்களாமா. இது தேங்காய். சார் இது தேங்காய் போலி இனிப்பு. சேல்ஸ் எல்லாம் பரவாயில்ல. சாயங்காலம் கூட்டம் வந்துடும். இனிமே ப்ரிப்பரேஷன் இங்கே ரெடி பண்ணிடுறீங்க? இங்கே சரி, வசதியா இருக்கு. 24ஆம் தேதி வரலுமா? எத்தனை மணிக்கு திறக்கிறீங்க? காலையில இன்னைக்கு ஒரு 10 மணிக்கு திறக்கும். 10 மணி, நைட்டு 10 மணி வரலாம். நைட்டு 10 மணி வரை. சரி, ரொம்ப சந்தோஷம். இதோ பாருங்கள், திருவாரூரிலிருந்து உணவுப் பொருட்கள். இங்கு சைவ உணவுகள் மட்டுமல்ல, அசைவ உணவுகளும் தாராளமாக கிடைக்கின்றன. சுட சுட அங்கேயே பராமரிப்பு செய்யப்படுகிறது. இதோ பாருங்கள், பனங்கிழங்கு. பனங்கிழங்கு கருப்பட்டி போட்டு நாங்க அல்வா பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா எல்லா மரத்துலயும் கெமிக்கல் வச்சுதான் விளையுது. ஆனா இந்த மரம் இயற்கையை நம்பிதான் வாழுது. வெறும் மழை தண்ணியில மட்டும் அப்சர்வ் பண்ணி வச்சு அதுல வாழுது. அதனால எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாதனால நான் அந்த ப்ராடக்ட் எடுத்திருக்கேன். மக்களுக்கு நல்லதா கொடுக்கணுங்கிறதுக்காக. வெறும் கருப்பட்டி பனங்கிழங்கு மாவு ஆட் பண்ணி நெய், நெய், ஏலக்காய், முந்திரி போட்டு பண்றேன். நேச்சுரல் ஃபுட். இது பனங்கிழங்குல பாயாசம், பாயத்தம்பருப்பு, நெய், பனங்கிழங்கு அரைச்சு அப்பப்ப அரைச்சு போட்டு அது மாதிரி பண்ணி தரேன். இது 50 ரூபா சார் ஒரு கப்பு. இல்ல நார்மலா மீடியமா இருக்கும். இது பனங்கிழங்குல வடை. பனங்கிழங்குல தான். ஆமா, பனங்கிழங்குல வடை. பனங்கிழங்குல கட்லெட் சார். பனங்கிழங்குல கட்லெட் பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுறாங்க. இது நல்லா மூவிங் ஆயிட்டு இருக்கு. பனங்கிழங்குல சூப்பு அவிச்சதும் தரோம். பச்சையும் ஒரு மூட்டை பக்கம் இருக்கு சார் நம்ம கிட்ட.
சரி சரி சரி. வேதாரண்யம் கிழங்கு தான் நம்ம கிழங்கு. நமக்கு திருத்துறைப்பூண்டி தான். தூதுவளை சூப்லாம் ஈவினிங் டைம் பண்ண போறோம் சார். ஈவினிங் பனங்கிழங்கு சூப்பும் உண்டு. பனங்கிழங்கு கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை நாளைக்கு போடுறோம். இப்படி சத்தான உணவுகள், எந்த விதமான கலப்படமும் கிடையாது, இயற்கை கலவைகள். ஒரு பெண்மணி கூறுகிறார், நாங்கள் பனங்கிழங்கில் பால், உளுந்தில் பால், ஏன் நீங்கள் விரும்பி சாப்பிடும் உணவுகளில் வாழைப்பூ வடை முதல் ஏன் உளுந்தம்பால், இப்படி விதவிதமான மரவள்ளிக்கிழங்கு வடை, இதோ வாருங்கள், பணியார வகைகளும் இடியாப்ப வகைகளும், இதோ சிப்ஸ், குழந்தைகளுக்கான தின்பண்டங்கள் இங்கு ஏராளம் கிடைக்கின்றன. இவர்கள் எல்லாம் மகளிர் உதவிக்குழுவை சேர்ந்த மகளிர்கள். தமிழக அரசு இவர்களுக்கென இந்த சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது. கடந்த வருடம் மெரினா பீச்சில் இந்த உணவு திருவிழாவின் போது கிட்டத்தட்ட 1,20,00,000 விற்பனை. அதற்கு முன்பு என்ன கோதுமை அல்வா? ஆமா சார், கோதுமை அல்வா, கருப்பட்டி அல்வா. இதோ வாருங்கள், அரியலூர் தோசைக்கடை, விதவிதமான தோசைகள், இதோ பணியாரம், வாழைப்பூ வடை, பாசிப்பருப்பு, நெடக்கடலை அவியல், இப்படி நீங்க கேட்கும் அனைத்து விதமான மஷ்ரூம். இது வந்து கொள்ளு வடை. சரி. கொள்ளுல செஞ்சிருக்கோம். வாழைப்பூ வடை, செல்வா பருப்பு வடை, அந்த மாதிரி. இது கொள்ளு வடையா? செல்வா பேசுவாங்க. எதுங்க பேசு. இது என்னன்னா என்ன பயன்னு சொல்றாங்க. சொல்லு. இது வந்து வெள்ளை சோள பணியாரம். இதுல வந்து காரம் இருக்கு, இனிப்பு இருக்கு. இது கொள்ளு வடை. இது வந்து எப்பவும் போல நிலக்கடலை தான். உளுந்தங்கஞ்சி இருக்கு. அப்புறம் உளுந்தங்கஞ்சி இருக்கு. உளுந்தங்கஞ்சி நாட்டு சக்கரை போட்டு செஞ்சது. அப்புறம் தோசை வெரைட்டிஸ் இருக்கு. இல்ல சாம்பார் இருக்கு. இப்படி எங்கு நோக்கிடும் உணவு கடைகள். 60 ஊரிலிருந்து, திண்டுக்கல்லிருந்து பிரியாணி, இதோ பாருங்கள், ஜிலேபி, முறுக்கு, மிச்சர், அனைத்தும் எந்த விதமான கலப்படம் இல்லாமல். அதாவது முறுக்கு மிச்சர் என்பது கடலை மாவில் செய்வார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கோம். இங்கு விதவிதமான மாவுகளில், அதுவும் சிறுதானியங்களில் முறுக்கு, இப்படி சுவை மாறாமல் இருக்கும் முறுக்கு, இறால் பிரியாணி, சாப்பாடு, மீன் குழம்பு, முட்டை 100 ரூபாய், இப்படி அசைவ உணவுகள் கூட விலை மலிவு. தருமபுரியிலிருந்து ஸ்டால் போட்டிருக்கிறார்கள். இப்படி தமிழகத்தில் உள்ள அனைத்து ஊர்களிலிருந்தும் பெண்கள் மட்டுமே இருந்து செயல்படும் இந்த உணவு திருவிழா. இது தருமபுரி மாவட்டத்திலிருந்து செய்யப்படும் உணவுகள். இதோ கரூரில் இருந்து வந்திருக்கும் இந்த உணவுகள் பல்வேறு நலம் காப்பவையாகவே இருந்தன. அசைவ உணவு பிரியர்களுக்கும் இந்த உணவு திருவிழா ஒரு நல்ல சான்ஸ். சைவ உணவு பிரியர்களுக்கும் உடல்நலம் பேணி காக்க வேண்டும் என நினைப்பவர்களும் இந்த உணவு திருவிழாவில் விற்கும் பொருள்களை வாங்கி வீடுகளுக்கு கொண்டு செல்லலாம். இதோ வாருங்கள், பல்வேறு வகையான உணவு, நம்பிக்கை, நாணயம், சுய உதவிக்குழு, மகளிர், சேலம் மாவட்டம் என்ற போட்டு தட்டு வடை செட். இதோ வாருங்கள், 90 கிட்ஸுக்கு விதவிதமான மிட்டாய்கள். எங்களுக்கே பழைய கால நினைவுகள் வந்துவிட்டன. இதோ பாருங்கள், எத்தனை விதமான மிட்டாய், புளிப்பு மிட்டாய், பழைய, அதாவது எழிப்புழுக்கை மிட்டாய் என்று ஒரு மிட்டாய் சொல்வார்கள், சீரக மிட்டாய், இப்படி நிறைய மிட்டாய் வகைகளை நீங்கள் இங்கு காணலாம். உடல்நலத்துக்கு தீங்கு வகிக்காத வகையில் அனைத்து மருத்துவ குணம் கொண்டவை. சிறுவர்களுக்கு
அதாவது 90 கிட்ஸுக்கு இந்த உணவு கண்டிப்பாக தேவை. எந்த விதமான சைடு எஃபெக்டும் இருக்காது. வாயில் போட்டால் வெடிக்கும் மிட்டாய். இதோ பாருங்கள். இதில் மிட்டாய் ஸ்வீட் மட்டுமல்ல, உள்ளே கடலைப்பருப்பு, உளுந்து, இப்படி விதவிதமான மிட்டாய்கள் இங்கு விற்பனை செய்யப்படுகின்றன. சூட மிட்டாய் ஒன்று ஒரு மிட்டாய் இருக்கும். இப்படி 90 ஹிட்ஸுக்கு இந்த மிட்டாய்கள் தரமாக உள்ளன. மலிவு விலையில் வேண்டிய பொருள்களை சுகாதார முறையில் தயார் செய்யப்பட்டு பேக்கிங் செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்ட இந்த மிட்டாய் வகைகள் கடையில் சிறுவர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இதோ உங்களுக்காக பத்மம் பப்ளிக் சேனல் பெசன்ட் நகர் பீச்சில் இருக்கும் உணவு திருவிழாவில் இந்த காட்சிகளை படம்பிடித்து உங்களுக்கு காட்டுகிறது. பாருங்கள், மிட்டாய் திருவிழா. உணவு திருவிழாவில் சாப்பாடு மட்டுமல்ல, சிறுவர்களுக்கான உணவு, கைமுறுக்கு, தட்டை, இப்படி அனைத்தும் எந்த விதமான கலப்படமும் இல்லாத நேச்சுரல் ஃபுட் என்பார்கள். இது பாருங்கள். குறுமுளை அரிசி, உளுத்தம்பருப்பு, அதுக்கேற்ற மாதிரி மிளகு, சீரகம், சுக்கு பொடி, அப்புறம் வந்து முந்திரி, மிளகு, சீரகம், இஞ்சி எல்லாம் சேர்த்து அது வந்து அது ஒரு ப்ராசஸோட நம்ம பண்றது. ஒரு இட்லி வேக வைக்கிறதுக்கே 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகுது. ப்ராசஸ் ஜாஸ்தி. 8 மணி நேரம் புளிக்க வைக்கணும். விறகடுப்பு தான். 8 மணி நேரம் வேக வைக்கணும். ப்ராசஸ் ஜாஸ்தி. அதுக்கு அரைச்சி முன்னாலே அது மாவு அரைக்கிற விதமே வேற. நம்ம இட்லி மாவுலாம் அரைக்கிற மாதிரி இல்லை. இது மாவோட தன்மையே இது வேற. அந்த மாதிரி எல்லாம் பண்ண பிறகுதான் நல்லா ஆமா காலை ஆமா தேடி வராங்க. நெய் மட்டும் தான் இதுல யூஸ் பண்றோம். நாங்க மிளகு, ஜீரகம் அதெல்லாம் தட்டி போட்டு சுக்கு பொடி எல்லாம் போட்டு வெறும் நெய்ல மட்டும் தான் நாங்க வாட்டி எடுத்து நாங்க எப்படியும் குறைஞ்சது இந்த ஒரு இட்லி வேக வைக்கிறதுக்கு 4 மணி நேரம் கிட்ட. 4 மணி நேரம். இன்னும் நாங்க ஹைட்டா வேக வைப்போம். ஆனா அங்க டைம் கிடைக்கும். சாப்பிடணும். ஆமா. ஒரு இட்லி இல்ல சார், இது பீஸ் போடணும். இது 4 பீஸ். நோ ஆயில் நோ பாயில் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? எந்த விதமான எண்ணெய் இல்லாமல் சூடுபடுத்தாமல் தயாரிக்கப்பட்ட இயற்கை உணவு. அவள் மற்றும் பாசிப்பருப்பு, ஊற வைத்த காய்கறிகளை வைத்து தயாரிக்கப்படும் இந்த உணவுகள் மிகவும் சுவையானவை மட்டுமல்ல, ஆரோக்கியமானவை. எந்த விதமான கலப்படம் இல்லாத உணவு. இதோ பாருங்கள். அடுத்து இவர் சொல்லும். எப்படி அரைச்சி சார் நல்லா கொதிக்க வச்சு இது சூப் மாதிரி குடிக்கிறதா? பால். ஓ பால். ஓகே தேங்க்யூ. பனியாரம் ரெடி ஆயிட்டு. ஆமா, இனிமேதான். இங்கே உணவுக்குழுக்கு ஆலோசனை குழுக்கள் மற்றும் மருத்துவ வசதியும் செய்யப்பட்டுள்ளது. இதற்கென்ன செவிலியர்கள் உட்பட ஏராளமானவர்கள் மருத்துவ மாத்திரை மருந்துகளுடன் இங்கு இருக்கும் காட்சியை நீங்கள் பார்க்கலாம். சுபகர குடிநீர் கூட உண்டு. அதனால் இங்கு மருத்துவ சிறப்பு முகாமும் தமிழக அரசு ஏற்பாடு இதோ பண ஓலையில் செய்யப்பட்டிருக்கும் கொலக்கட்டை அனைத்தும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அனைத்தும் சிறுதானிய வகை உணவுகளில் தயாரிக்கப்பட்ட மயிலாடுதுறை கடை. இப்படி 60 கடைகள் இங்கு இருக்கின்றன. அனைத்தும் எந்த விதமான கலப்படமும் கிடையாது. பண ஓலை. அதே போல் திருவண்ணாமலையிலிருந்து வந்திருக்கும் கடை. இந்த கடையில் போலி, திணை அவல் புட்டு, ராகி புட்டு, ராகி அடை. இதோ பாருங்கள். அடுத்து நாமக்கல்லிலிருந்து வந்திருக்கும் பெப்பர் சிக்கன். இப்படி நாமக்கல் என்றாலே முட்டை தான். தஞ்சாவூரிலிருந்து வந்திருக்கும் உணவு கடை. இப்படி ஏராளமான உணவுகள். இவை அனைத்தும் அசைவ உணவுகள். பிரியர்களுக்கு இந்த உணவு வகைகள் மிகவும் பிடிக்கும். ஏகப்பட்ட ஊர் திருப்பூர் மற்றும் பல்வேறு ஊர்களிலிருந்து கருப்பட்டிலாம் போட்டு நல்லா செஞ்சிருக்காங்க. விலை எல்லாமே அஃபோர்டபுளா தான் இருக்கு. நல்ல சூடா இருக்கு. இந்த டைம்ல கொஞ்சம் ரஷ் கம்மியா இருக்கு. இனிமே ரஷ் அதிகமாகும். நீங்க எல்லாமே சாப்பிட்டோம் நாங்க. இந்த ஆமா டேஸ்ட் வித்தியாசமா இருக்கு. பிளஸ் வந்து அதுல வந்து என்ன சாப்பிட்டோம் இருந்தாங்க, மரவள்ளி கிழங்கு வடை. அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வித்தியாசமா வந்து எல்லாருமே வந்து நம்ம கடலை மாவுல தான் வந்து பக்கோடா பார்த்துருக்கோம். இங்க ராகி பக்கோடா செஞ்சிருக்காங்க. ஆமா,
அப்புறம் இந்த தேங்காய் பால் வந்து ரொம்ப நல்லது, உடம்புக்கும் நல்லது. கருப்பட்டி அயனும் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா தேங்காய் பால் குடல் புண்ணுக்கும் குடல் புண்ணுக்கு ரொம்ப நல்லது. அதனால எல்லாமே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. எங்க இருந்து வரீங்க? நாங்க இங்க பாலவாக்கம். சொல்லுங்க. என்னோட பேர் சித்ரா, அவங்க விஜயலட்சுமி. 2 பேரும் பாலவாக்கம். ஆமா. ரொம்ப நன்றி. இதோ சிவகங்கை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கும் உணவுகள் இவை. அசைவ உணவு வகை பிரியர்களுக்கு ஏற்ற கடை என்றாலும் விலை மலிவு. நெய் சாதம், மட்டன் கறி, இப்படி இதோ பிரியாணி கடை கோயம்புத்தூர், தேனி மாவட்டத்திலிருந்து கடைகள், விதவிதமான கடைகள், விதவிதமான உணவுகள், பொதுமக்களுக்கு மலிவு விலை. அரசே சுகாதார முறையில் தயாரித்து தரும் இந்த மகளிர் சுய உழவு குழுவுக்கு நீங்களும் உதவுங்கள். இங்கு பெண்களே தயாரித்து அவர்கள் விற்பனை செய்து வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகைகள் இந்த உணவு திருவிழா நடைபெறுகிறது. அவர்களுக்கு இந்த உணவு திருவிழாவில் நீங்கள் கலந்து கொண்டு இதை பாருங்கள். பனம் பழத்தில் மில்க் ஷேக், அதாவது நொங்கு, நொங்குல பதினில இப்படி ஒரு மில்க் ஷேக் எல்லாம் தருகிறார்கள். இது போன்ற ஆரோக்கியம், அதாவது எந்த விதமான இயற்கைக்கு மாறான கலப்படமும் இந்த பொருளில் செய்ய முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. அது கூட டச் இருக்கு, அதனாலதான் சொல்றேன். ஆமாமா. இது என்னது? இது ஆக்சுவலா நொங்கு. இது பிடிக்கும். ஆமா. மில்க் ஷேக் ரொம்ப Milk நல்லா shake இருக்கு. powder. இப்போ மில்க் ஷேக் பவுடர் நல்லா இருக்கு. அது நாங்க இப்போ ட்ரிங்க் பண்ணி பார்த்தோம். நம்ம நொங்கு வாங்கி சாப்பிட்டோம். இதுவும் நல்லா இருக்கு. சுக்கு காபி காபி. எல்லாம் நேச்சுரல், கெமிக்கல் கிடையாது. அதேதான். ஹெல்தி ஃபுட். ஆமா, விட்டமின்ஸ் இருக்கும். ஆமா. நல்லா அருமையா வச்சு. digestion, ஆமா, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது. இது எப்பவுமே கிடைக்காது இல்லையா, சீசன் டைம். அது நேச்சுரலா நேச்சுரல். உங்க இதுலயே இருந்து வாங்குறீங்க, பரவாயில்ல. நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் இங்கதான். இங்க பக்கத்துல. சரி, ரைட். ரொம்ப சந்தோஷம். ஓகே. ஆற்காடு ஆம்பூர் பிரியாணி, ராணிப்பேட்டை, இப்படி உணவுக் கடைகள் ஏராளம் புதுக்கோட்டையிலிருந்து. இட்லினா என்ன? எனவே சாப்பாட்டு பிரியர். ராகி மாவு, ஆ, வெல்லம், ஆ, கடலப்பயிர், ஆ. எள்ளு இதெல்லாம் மிக்சர் பண்ணி நல்ல ஹெல்த்தியான ஒரு நெய்யில போட்டு உள்ள இருப்பீங்களா? இல்லைங்க ஆ. சார், நெய்யில வெல்லம் வெல்லம் போட்டு. ஆமா சார், வெல்லம் இதெல்லாம் ஆட் பண்ணி ஆ, நல்ல ஒரு சத்தான ஃபுட்டு சார். ஓகே. அடுத்தது கொழுக்கட்டை இருக்கு சார், என்ன கொழுக்கட்டை அது? அதுவும் வெல்லம், வெல்லம். அஹ், இனிப்பு கொழுக்கட்டை. அதாவது ஆவியில, அதாவது தண்ணியில வருந்த பொருள் சார். அதனால அதுவும் ஹெல்த்தான பொருள் தான் சார். வேர்க்கடலை வச்சிருக்கேன் சார். இல்ல சார், ஓ, வேர்க்கடலை இனிப்பு இருக்காதா அதுல? ஆ இனிப்பு இருக்கும். வெல்லம், வேர்க்கடலை, அடுத்தது இது கம்பு புட்டு சார். ஆமா, கம்பங்களி, கம்பங்கூழ். இதெல்லாம் ஹெல்த்தான பொருள் தான் சார். அடுத்தது மரவள்ளி பாத்தீங்கன்னா கிழங்கு வடையா? ஆமா சார். ஏதோ ஒரு லேடி சொன்னாங்க, மரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்குல வடை சாப்பிட்டோன்னு. மரவள்ளி கிழங்கு வடை இருக்கு சார். சுழியம் இருக்கு சார். சுழியம்ல பச்சை பயிறு வெல்லம் ஆட் பண்ணி வச்சிருக்கோம் சார். எல்லாமே ஹெல்த்தான பொருள் சார். எதுவும் கெமிக்கல் இல்லாம நேச்சுரல் ஃபுட். நேச்சுரான ஃபுட்டு சார். ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. நல்ல, நல்லது. அதாவது சிறுதானியத்துல கொடுக்கணுன்றது தான் எங்களுடைய நோக்கம். அதனால அதுல முடிஞ்ச வரைக்கும் சிறுதானியத்துல கொடுத்துருக்கோம் சார். ரொம்ப சந்தோஷம். ஓகே, தேங்க்யூ சார். நமது கலாச்சாரமும் பண்பாடும் மாறக்கூடாது என்பதற்காக இப்படி ஒரு கலாச்சார விரிவாக்கம். ஒவ்வொரு ஊரிலும் எப்படி உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன, அதனுடைய கலாச்சாரம், அதனுடைய சுவை, அதனுடைய நோக்கம் நமக்கு இங்கு பெரும் பெரும் அறிவுத்திறனை மேம்படுத்தவும், உணவுப் பொருட்களின் பயன்பாட்டை நமக்கு விரிவுபடுத்தவும் இதுபோன்ற உணவு திருவிழாக்கள் பயன்படுகின்றன. வியாபாரம் ஒரு நோக்கமாக இருந்தாலும் பொதுமக்களுக்கு பாருங்கள், எந்த விதமான ஆயிலும் பாயிலும் இல்லாத உணவு வகைகள். இங்கு எந்த விதமான உணவுகள் எண்ணெயே சேர்க்காமல் தயாரிக்கப்படும் உணவுகளும் உண்டு. இப்படி
உங்களுக்கு அஞ்சரைப்பட்டி சமையல் பொருள்கள், மசாலா பொருட்கள், அஞ்சரைப்பட்டி பொருட்கள் என்று சொல்வார்கள். சீரகம், மிளகு, இப்படி பலவிதமான உணவுப் பொருட்கள் உங்களுக்கு மளிகை ஜாமான்கள் கூட கிடைக்கிறது. இயற்கையில் விளைய செய்துபட்ட காய்கறிகள், வாழைப்பழம், எந்த விதமான கெமிக்கல் நோ. இதோ பாருங்கள், கேரட், இப்படி விதவிதமான பொருட்கள், காய்கறிகள், உணவுப் பொருட்கள், இதுல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு, இம்யூனிட்டி பவர் இருக்கு, இதோட ஹார்ட் பேஷண்ட்டுக்கு, நம்ம உடம்புக்கு இருக்கிற பார்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இது வருது. எந்த டீ இப்ப சாப்பிட்டா உடம்பு குறையும் சொல்லி இப்ப டிவிலாம் வருது, அது என்ன சார்? அது கிரீன் வெளியேறுமா இந்த டீயை சாப்பிடணும் சார். கிரீன் டீ உடம்பு குறையுறதுன்றது கிடையாது. நம்ம உடம்புல தங்கி இருக்கிற தேவையில்லாத கொழுப்புகளை கரைச்சி தரும். கிரீன் டீல கரையும். அது சொல்றேன் சார். இது வந்து பிளாக் டீ பிளட் நல்லா சர்க்குலேஷன் பண்ணும், சுறுசுறுப்பா வச்சுக்கும். கேன்சர் பேஷண்ட்டுக்கு இது நல்லா உகந்தது. ஆர்கானிக் தான். இதோட டீ இந்த மாதிரி இருக்கும் சார். இது வந்து உலாங் டீ. இது வந்து உலாங் டீ. உலாங் டீனா கிரீனோடது பாதி ப்ராசஸ் நடக்கும், பிளாக்கோடது பாதி ப்ராசஸ் நடக்கும், ரெண்டும் சேர்ந்து இருக்கும். இது ரெண்டோட சத்துக்களும் கிரீனோடதும் கிடைக்கும், பிளாக்கோடதும் கிடைக்கும். இது வந்து பியூர் கிரீன் டீ சார். பியூர் கிரீன் டீ இதுல வந்து சுகர் கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வரும். கேஸ் ப்ராப்ளம், அசிடிட்டி, கொலஸ்ட்ராலுக்கு இது ஒரு கேஜ் 6000 ரூபாய் சார். ஆர்கானிக், முழுக்க ஆர்கானிக் ஹேண்ட்மேட் ஹேண்ட் ரோல் டீ. மிஷின் எல்லாம் எதுவும் கிடையாது சார். சன்ரைஸ் இது வந்து இதோட கிரீன் டீயோட கலர்ஸ் சார். 4 வகை டீ இருக்கு. இது இல்லாம ஃபிளேவர், இது கூட ஃபிளேவர் ஆட் பண்ற டீகளும் இருக்கு. அது ஏதாவது ஒரு ஜக்க தூக்கி காட்டுங்களேன். துணை முதல்வர் நேற்று இந்த உணவு திருவிழாவை துவக்கி வைத்து கூறியது போல் குடிநீர் வசதி செய்யப்பட்டுள்ளது, சுகாதார வசதியும் செய்யப்பட்டுள்ளது. ஆங்காங்கே குப்பை தொட்டிகளும் வைக்கப்பட்டுள்ளன. பொதுமக்கள் குடிப்பதற்காக குடிநீர் தண்ணீர் கேன்கள் இதோ வாருங்கள் வரிசையாக வைக்கப்பட்டுள்ளன. இது தவிர்த்து ஆங்காங்கே குப்பைகளை கொட்டுவதற்கு குப்பை தொட்டி, இது தவிர கை கழுவுவதற்கு தனியாக ஒரு பெரிய அளவில் பைப்புகள் நியமிக்கப்பட்டு, பைப்புகள் இணைக்கப்பட்டு இதோ பாருங்கள், இப்படி ஏராளமான இடங்களில் கை கழுவுவதற்காக தண்ணீர் குழாய்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கை கழுவும் இடம், கழிப்பறை மற்றும் ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வண்டி, இப்படி அனைத்து பாதுகாப்பான ஏற்பாடுடன் ஒரு உணவு திருவிழா, அதுவும் சென்னையில் பெசன்ட் நகர் பீச்சில் நடைபெறுகிறது. 23, 24 2 தினங்களுடன் முடிவடைகிறது. எனவே 24ஆம் தேதி சென்று பார்த்து விடுங்கள்.